வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிக்க போயிட்டுருக்குங்க. வெக்கேஷன் டூர் கிடையாது, ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு நாங்கள் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம். இப்போ ஆட்டோவில் பாருங்க போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம். இறங்கி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணோம். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன். வாங்க பாருங்கள் எவ்வளோ உயரமான ராஜகோபுரங்க இது. இந்த ராஜகோபுரத்தை அண்ணாந்து தான் பார்க்கணும். அவ்வளோ உயரங்க, அழகாக கட்டியிருக்காங்க. நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு நிகரான கோபுரம்னு சொல்லலாம். பாருங்கள் தரிசனம். இப்போ நம்ம வந்து இந்த கோயிலை சுற்றி வரோங்க. இப்போ வரிசையில் போகிறோம் தரிசனத்துக்காக. வாங்க அப்படியே பின்னாடியே வாங்க. இதுதாங்க திருவண்ணாமலை மேலே தீப யாத்திரை கிரிவலம் வர்றது இதுதான் வழி. பாருங்கள் தெப்பக்குளம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம அந்த தரிசனம் பண்ண போகிற வழியில் உள்ளே இருக்கிற ஒரு தெப்பக்குளங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராஜகோபுரம் பாருங்கள். இந்த ராஜகோபுரத்தை சுற்றி பறவைகள் பறக்குது பாருங்கள். இது எந்த கோயில், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கோயில் இல்லாத ஒரு அதிசயம்னு சொல்லலாம். பாருங்கள் பறவைகள் பாருங்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பறவைகள் பாருங்கள், கூட்டம் கூட்டமாக வருது பாருங்கள். அங்கே பாருங்கள். இப்படி போன பறவைகள் மறுபடியும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வரும். உண்மையில் ஆச்சரியமான விஷயங்க இது. அண்ணாமலையாரோட சக்தியை சும்மா சொல்லக்கூடாது. அந்த அருணாச்சலேஸ்வரர் நல்ல ஒரு பாருங்கள். இதில் தான் போகணும், லைனில் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆமாங்க, இது சாட்டர்டே, கூட்டம் இல்லை அவ்வளோவா. ஆனால் உள்ளே கோயிலுக்குள்ளே போனால் நல்ல கூட்டங்க. நான் பாருங்கள் போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். கூட்டம் குறைவாக தான் இருக்குது. அதே ஒரு 1/2 கிலோமீட்ரு உள்ளே போகணும் இந்த லைனில். அவ்வளோ தூரம் இருக்குது லெங்க்த்து, நீளம். வாங்க அப்படியே வாங்க பாருங்கள். அண்ணாமலையார் தரிசனத்தை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தரிசிக்காமல் விடக்கூடாதுங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுள்னு சொல்லலாம். சிவன் இருக்கும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு இந்த திருவண்ணாமலை வந்து ஒரு திருவண்ணாமலைக்கு வந்தாவே எல்லாத்துக்கும் எல்லா சிக்கலும் தீர்ந்து எல்லா தடைகளும் நீங்கி அவங்க சிறப்புடன் வாழ்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் எல்லாம் வர்றாங்க. கல்வெட்டு பாருங்கள், தமிழ் எழுத்துக்கள். அந்த கல்வெட்டுகளை பார்த்துட்டு வந்தால் அந்த சங்ககால இலக்கிய எழுத்துக்கள், அந்த மன்னர்களுடைய இது கடவுளை பற்றி, ஆழ்வார்கள், நாயன்மார்களை பற்றியெல்லாம் எழுதியிருக்காங்க. சில பேருக்கு படிக்க கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் படிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கோயில் பிரகாரத்துக்கு உள்ளே போகிறோம். இன்னொரு 5 நிமிஷம் போயிடலாம். ஒவ்வொரு பக்தர்களாக வந்துட்டுருக்காங்க. இது மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:15 மணிங்க. 6:15க்குள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள் கல்வெட்டு எழுத்துக்கள் பாருங்கள், எவ்வளோ அழகான எழுத்துக்கள் பாருங்கள். இதில் சிறப்பு, அதாவது தொன்மையான நம்ம தமிழ் மொழிக்கு சிறப்பு என்னென்னா, இந்த மாதிரி கோயிலில் இருக்கிற இந்த கல்வெட்டுக்கள் தாங்க சான்று. திருப்பதிலையும் கூட தமிழில் கல்வெட்டுக்கள் இருக்குதுங்க. நீங்கள் திருப்பதி கோவில் கோபுரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற சுற்றுச்சுவரில் இந்த தமிழ் எழுத்துக்களை கல்வெட்டு இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம், படிக்கலாம். இப்போ உள்ளே வந்துட்டேங்க. தரிசனம். இது விநாயகர். தரிசிச்சு இப்போ நம்ம உள்ளே போகிறோம். அண்ணாமலையார் பாருங்கள். இது வந்து வெளியே வந்து கல் வச்சு வீடு. இன்னும் நாங்கள் நிஜத்தில் வீடு கட்டலைங்க, கல்லில் கட்டியிருக்கோம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு நிஜமான வீடு எங்களுக்கு கிடைக்குங்க நம்பிக்கையில் கட்டியிருக்கோம், கட்டுவோம். கண்டிப்பாக எனக்கு அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் துணை இருப்பார். இப்போ நாங்கள் அங்கே கோயிலுக்குள்ளே போய் அங்கே எதுவும் வீடியோ பண்ண முடியாது, புகைப்படம் பிடிக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் உள்ள தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அந்த வீடு கட்டிகிட்ருக்கோம். பாருங்கள், நீங்களும் வீடு கட்டுங்க,
வீட்டுக்கு மேலே வீடு கட்டுங்க. இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கல்லால் வீடு கட்டுங்க. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும். நீங்களும் வீடு கட்டி நல்லபடியாக வாழ்வீங்க. நம்பிக்கையே நமக்கு துணை. திருவண்ணாமலை தரிசனம் முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட்டு காஞ்சிபுரம் போகிறோம். நீங்கள் அங்கே வந்து என்ன அந்த தரிசனத்தை நீங்கள் வந்து கூட இருந்து பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க அப்படின்னா